நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய நண்பர்களே எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் 1 வீக் ப்ராஃபிட் வருது, அதுக்கப்புறம் லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, பட் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது சாஃப்ட்வேர் அல்லது ஏதாவது காப்பி ட்ரேடிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஒரு யுக்தி, அதாவது என்ன பொறுத்தளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் நியூஸ் டைமில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லண்டன் செஷனில் மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் நியூயார்க் செஷனில் மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் 5 minutes கேண்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் 1 hour கேண்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமான ஒரு ஐடியா, ஒரு நேக்கு போக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு பவர்ஃபுல்லாக 2 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட்ஸை கொண்டு போகிறதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ வீடியோ சின்னதில்லை, ரொம்பவே லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் முக்கியமான விஷயம் எதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டர், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எந்தெந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணணுமா, டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்பவே எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் முக்கியமான விஷயம், நீங்கள் இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுற நம்பரும் இருக்குது, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜோட லிங்க்கும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் விஐபி சேனல்லையும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எப்படி பேசுவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அண்ட் தென் முக்கியமான விஷயம், இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது நம்மளோட 3வது ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ப்ரீவியஸாக ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கோல்டுக்கும் யூஎஸ்டிக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எல்லா கரன்சி பேர்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்காக மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டரை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ண முடியலனாலும் நீங்கள் லாங் டேர்மில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லென்த்தாக தான் இருக்கும். எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த பேரில் ட்ரேட் பண்ணணும், எந்த ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் அப்டேட்ஸ்லையும் சரி, லைவாக ட்ரேடிங்லேயும் சரி எல்லாமே கிளியராக கொடுத்துருவேன். ஸோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ ஸ்லைடு 1 by 1 சொல்கிறேன். ரொம்பவே ஸ்லோவாக இருந்தாலும் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட முதல் ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா வென் அண்ட் வேர் டு யூஸ், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutes, 15 minutes, 13 minutes, 1 hour, 4 hour, டே கேண்டில், வீக்லி கேண்டில், ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ராடே பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ட்ரேடர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் பொறுத்தளவுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. அண்ட் தென் 2வது விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கரன்சி பேர். நிறைய பேர் நிறைய ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் மேஜராக கோல்டில் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா ஈரோ ஏசி ஜிபிபிஎஸ்டியில் ட்ரேட் பண்ணுவார். ஸோ அதை பொறுத்தளவுலையும் நமக்கு எந்த வித குழப்பங்களும் கிடையாது. ஏன்னா எல்லா கரன்சி பேர்லையும் சரி, எல்லா மெட்டல்ஸ்லையும் சரி, ஈவன் கிரிப்டோவில் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பிட்காயின், டொஜி காயினில் கூட கிளியராக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ரீசனால் கரன்சி பேர்லையும் இது ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் பேசிஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லா கரன்சி பேர்லையும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுது. அண்ட் தென் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட். ஸோ எந்த ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ ஒன்லி ட்ரெண்ட், அதாவது செல் ட்ரெண்டில் செல் என்ட்ரி, பை ட்ரெண்டில் பை கால். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பை ட்ரெண்டில் ஒரு செல் கால் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு செல் ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர லாங் டேர்மில் உங்களுக்கு லாஸஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரெண்ட் பேசிஸில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் உங்களுக்கு 1 second ரிமைண்டர் பண்ணுறேன். ஸோ இதோட நம்மளோட ஸ்லைட் 1 ஓவர் ஆச்சு. ஸ்லைட் 2 என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு, எந்தெந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு, அண்ட் தென் எந்த ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு.
இப்போ 2வது ஸ்லைடா ரெக்வயர்ட் இண்டிகேட்டர்ஸ். அதாவது எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவைப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜிய ட்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லப் போறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ். அதாவது 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ். அதாவது ஒரு 50 நாள்ல மார்க்கெட் வந்து ஒரு எந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஆவரேஜா மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மூவிங் ஆவரேஜ்ல 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜ். 2வது பார்த்தோம் அப்படின்னா, லாங் டெர்ம் மூவிங் ஆவரேஜ். அதாவது ஒரு 100 நாள். ஃபர்ஸ்ட் வந்து 50 நாள்ல ஆவரேஜா எந்த பிரைஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2வது வந்து லாங் டெர்ம்ல வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ். அதாவது 100 நாள் கேண்டில். லாஸ்ட் 100 கேண்டில்ஸ் ஆவரேஜா எந்த பிரைஸ்க்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட 2வது மூவிங் ஆவரேஜ்ல 2வது இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் வந்து ஒரு அசெட் வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கா, இல்ல ஓவர் பாட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, கே பீரியட் வந்து 14, டி பீரியட் வந்து 3 அண்ட் தென் ஸ்லோவிங் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் 3. ஸோ 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். மூவிங் ஆவரேஜ்க்குள்ள 2 கிளாசிஃபிகேஷன். 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 100 டே மூவிங் ஆவரேஜ். 3வது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர். அண்ட் தென் இப்ப தெளிவா பார்த்துட்டோம். எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணணும், எந்த கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ணணும், எந்த ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெக்வயர்ட் இண்டிகேட்டர்ஸ் எந்த இண்டிகேட்டர்ஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மெயின் கீ பாயிண்ட். ஸோ எப்ப நம்ம வந்து பை கால் எடுக்கணும், எப்போ வந்து நம்ம செல் கால் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டா, ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். அண்ட் தென் இத நம்ம பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னகட்டி, ட்ரேடிங் வியூல நம்ம அந்த 2 இண்டிகேட்டரையும் உங்களுக்கு செட்டப் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா, நான் அத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். சரி வாங்க நம்ம வந்து ட்ரேடிங் வியூக்குள்ள போயிட்டு, அந்த இண்டிகேட்டர் செட்டப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் அண்ட் தென் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர். மூவிங் ஆவரேஜ்ல 2 கிளாசிஃபிகேஷன். 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் தென் 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூல போயிட்டு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கரன்சி பேர பொறுத்தளவுக்கு நம்ம எந்த கரன்சி பேர்லனாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, ஜிபிபி, யூஎஸ்டில வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு மேஜர் கரன்சின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 13 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, என்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ நான் முதல்ல சொன்ன இண்டிகேட்டர் என்ன? மூவிங் ஆவரேஜ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்குள்ள போயிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன்? 50. அதாவது லாஸ்ட் 50 கேண்டில் வந்து நமக்கு வந்து ஆவரேஜா என்ன பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட செட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில போயிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இன்புட் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து நமக்கு வந்து 50. அதாவது நமக்கு 50 நாள் வேணும் அப்படின்னா 50 நாள் எடுத்துக்கலாம். ஸோ 100 டேஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 100 டேஸே எடுத்துக்கலாம். ஸோ மத்த எல்லாமே டிஃபால்ட் செட்டிங் தான். நம்மளோட ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் டார்க்கனா தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட லைனையுமே நம்ம வந்து மாத்திக்கிறோம். அந்த ஸ்டைல் வந்து அஸ் யூசுவல் நமக்கு நார்மல் ஸ்டைல் தான். விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கிளியரா நமக்கு மினிட் கேண்டிலையும் குடுத்துருக்கோம். டே கேண்டில் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நமக்கு வந்து செட்டப் ஆகுற மாரி குடுத்துருக்கோம். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ்ல 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ டிரா பண்ணியாச்சு. 2வது வந்து லாங் டெர்ம் மூவிங் ஆவரேஜான 100 பீரியட நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ அதே இதில போயிட்டு அகைன் இண்டிகேட்டர்ஸ்ல கிளிக் பண்ணி சேம் மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லெவல் என்ன? ஃபர்ஸ்ட் இது வந்து 50 டேஸ் பார்த்துட்டோம். 2வது வந்து நமக்கு வந்து 100 டேஸ். ஸோ இன்புட்ல போயிட்டு நம்ம லென்த் பார்த்தோம் அப்படின்னா 100 டேஸ் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். மத்த எல்லாமே நமக்கு வந்து அஸ் யூசுவல் டிஃபால்ட் செட்டிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம வந்து ப்ளூல மென்ஷன் பண்ணிட்டோம். நமக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுனால ரெட் கலர்ல மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும் சரி, நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம 2 மூவிங் ஆவரேஜுமே எடுத்தாச்சு. அடுத்தபடியா நம்ம கன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடியது என்னது? ஸ்டோகாஸ்டிகேட்டட் இண்டிகேட்டர். அதையும் நம்ம வந்து கிளியரா இப்பவே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோகாஸ்டிகேட்டட் இண்டிகேட்டர் நம்ம வந்து டிரா பண்ணியாச்சு. அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா என்ன? டிஃபால்ட்டா நம்ம வந்து கோல்டுக்கு வந்து 533 அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம கே பீரியட் வந்து 14, டி பீரியட் வந்து 3, ஸ்லோவிங் நம்ம வந்து 3ன்னு எடுக்க போறோம். ஸோ 14, 3, 3 அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூ. ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கே பீரியடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிளியரா இதில நம்ம இன்புட் பண்ணிடலாம். ஸோ 14 அண்ட் தென் கே பீரியடும், டி பீரியடோட லென்த்தும் சேம் 13 அப்படிங்கிறது அப்படி குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ டிஃபரன்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம கொஞ்சம் டார்க்கன் பண்ணிட்டோம் அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கும் சரி, ட்ரேடிங்க புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கும் சரி ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் டார்க்னஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் டி பீரியடோட லென்த்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியராக நம்ம வந்து ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மூவிங் ஆவரேஜ் ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் கீ பாயிண்ட். பை கால் எப்போ எடுக்கணும், செல் கால் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து ஒரு மெயின் கீ பாயிண்ட் அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் இது ஒரு டீட்டெயில்டு ஒரு சார்ட்டாவோ அல்லது ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ கொடுக்குறேன். எப்போவும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது கவனமாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பை கால் எப்போ எடுக்கணும், அதாவது இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு செட்டப் பண்ணியாச்சு. மூவிங் ஆவரேஜ் 15 டேஸ் மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணியாச்சு. 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ரெண்டையுமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இண்டிகேட்டர், அதாவது ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டரையும் சரி, மூவிங் ஆவரேஜையும் சரி, ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பை கால் when the pair short term moving averages cross over its long term moving average. எப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போ வந்து பை கால் எடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எப்போ வந்து 50 இப்படி மூவிங் ஆவரேஜ்ங்கிறது 100 வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம பை கால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக இதில் ஒரு மெயின் கீ பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு நம்ம 50 டே மூவிங் ஆவரேஜோட கலர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடது ப்ளூ, கரெக்டாக. ஸோ ரெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ எப்போ வந்து ப்ளூ வந்து ரெட்டை வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போ வந்து நமக்கு பை கால் எடுக்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே எடுக்கலாம், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பை எடுக்கலாம், கரெக்டுங்களா. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது இது வந்து நம்ம லாங்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பை கால் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ பை கால் எடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், டார்கெட் ப்ரைஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் செல் கால் வென் த ஷார்ட் டைம், இப்போ வந்து பை கால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ரெண்டாவது செல் கால் வென் த பேர் ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜ் இஸ் கிராஸ் ஓவர் இட்ஸ் லாங் டைம் மூவிங் ஆவரேஜ். ஸோ அப்படி உல்டா எப்போ வந்து 50 மூவிங் ஆவரேஜ் வந்து 100 மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் கீழே பார்த்து மூவ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம கிளியராக ஒரு செல் கால் எடுத்துக்கலாம். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷனை கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பை எடுத்துட்டோம். அகைன் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் டச் ஆகும்போது நம்ம செல் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ கலர் வந்து ரெட்டை வந்து கிராஸ் பிலோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியரான ஒரு செல் கால் எடுக்கலாம். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு ஷார்ட் போக போகிறோம். கிராஸ் ஓவர் ஆன ஏரியா இது, இந்த இடத்துல ஷார்ட். ஸோ இப்போ கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து பையும் எடுக்கிறோம், செல் எடுக்கிறோம், கரெக்டாக. ஸோ ப்ளூ கலர் லைன் எப்போ ரெட்டை கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம செல் கால் எடுக்கிறோம். அதே இது எப்போ ப்ளூ கலர் லைன் வந்து ரெட்டுக்கு மேலே போகுதோ அப்போ வந்து நம்ம கிளியராக ஒரு பை கால் எடுக்கிறோம். ஸோ நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் இப்போ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ப்ரைஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இதை இது கூட கம்பைன் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபுளாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மெயின் கீ பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கிராஸ் ஓவர் ஆகும்போது நம்ம வந்து ஒரு செல் காலோ ஒரு பை காலோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும். ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லைடில் ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். ஸோ புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் எப்போ நம்ம பை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். லுக் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வென் ஸ்டொக்காஸ்டிகேட்டட் இஸ் ஓவர் சோல்டு. எப்போ வந்து ஸ்டொக்காஸ்டிகேட் வந்து 20க்கு கீழே இருக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பை கால் எடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நம்ம வந்து ஒரு பை கால் எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளோட மூவிங் ஆவரேஜ் 50 வந்து 100 வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு என்ன இருக்கணும், ஸ்டொக்காஸ்டிகேட் வந்து பிலோ 20 இருந்திருக்கணும். அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அழகாக நமக்கு வந்து பிலோ 20 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்டொக்காஸ்டிகேட் வந்து ஒரு பிலோ 20 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டொக்காஸ்டிகேட் வந்து கிளியராக பிலோ 20, அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டொக்காஸ்டிக் இஸ் ஓவர் சோல்டு 20. ஸோ எப்போ ஓவர் 20க்கு வந்து ஓவர் சோல்டு ஆகி அட் த சேம் டைம் நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் ஆகுதோ நமக்கு அப்போ வந்து மார்க்கெட் கிளியரான ஒரு பை கால் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கன்ஃபர்மேஷன்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நமக்கு ஸ்டோக்காஸ்டிக் வந்து கிளியரா ஒரு பை கால் குடுக்குது. அண்ட் தென் மூவிங் ஆவரேஜும் பை கால் குடுத்திருக்கு. அட் த சேம் டைம் நம்ம என்ன பார்க்கணும் அடுத்தபடியா? ட்ரெண்ட் பார்க்கணும். ட்ரெண்ட் வந்து ஓவராலா எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணா தான், நம்ம வந்து இது வந்து ஒரு கன்ஃபார்ம் கால் ஹிட் ஆகுமா? இல்ல ஹிட் ஆகாதா? அப்படிங்கிறது கிளியரா தெரியும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல லாங்கா பார்க்கும்போது நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஜிபிபியூஎஸ்டி வந்து ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இத வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? நமக்கு ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. முதல் காரணம். கிளியரா நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். முதல் காரணம் வந்து மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 2வது வந்து நம்மளோட மூவிங் ஆவரேஜ் வந்து 50, 100க்கு மேல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸ்டோக்காஸ்டிகேட்டடும் புல்லிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பை கால் எடுத்திருக்கோம். ஸோ இப்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ரீசனால பை கால் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ பை கால் எடுத்தாச்சு. நான் 3 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். முதல் கன்ஃபர்மேஷன் வந்து கிராஸ் ஓவர், 2வது வந்து ஸ்டோக்காஸ்டிகேட்டட், 3வது ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த 3மே நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ரிசல்ட்ஸ் குடுத்தாலும், நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு தெளிவாவே சொல்லப் போறேன். ஸோ செட் ஸ்டாப் லாஸ் பிலோ த ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ். ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணுங்க. ஆர் நியர் ஸ்விங் லோல கிரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி அதோட சப்போர்ட்ல வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு? உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பை எடுத்திருக்கோம். இத நீட்டா உங்களுக்கு ஒரு ஜூம் இன் பண்ணி தெளிவா காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஓவர் ஆனதும் நம்ம வந்து ஒரு பை கால் எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இதோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் நம்ம எங்க வைக்கணும்? இதோட ஸ்விங் லோல வைக்கணும். ஸ்விங் லோவ நமக்கு என்ன ரீஜன் இருக்கு பாருங்க. ஸ்விங் லோ அல்லது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 25 178 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனா இருக்கும். பாருங்க நம்ம இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனா இருக்கும். மேபி நம்ம இத கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனா வச்சுக்கலாம். இமிடியேட்டா இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனா வச்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அதோட ஸ்விங் லோவ நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இதோட ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 25.379 ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 70 பிப்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ டார்கெட் பிரைஸ் நம்ம இப்ப எங்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியரா உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்விங் ஹைய வந்து நம்மளோட டார்கெட் பிரைஸா வைக்கணும். அதோட ஸ்விங் ஹை பார்த்தோம் அப்படின்னா 27,720 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் பிரைஸ். இதோட ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ் ஆச்சுன்னா எத்தனை டாலர் லாஸ் ஆகுது? ஒரு 26,100ல இருந்து 25,400 போகும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 70 பிப்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ இது கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிடலாம். ஒரு 70 பிப்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகுது. இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். 70 பிப்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸா இருக்கு. அப்போ டார்கெட் பிரைஸ் வந்து நமக்கு குறைஞ்சது 1:5 அப்படிங்கிற ரேஷியோல வச்சுக்கணும். ஸோ அப்போ டார்கெட் பிரைஸ் நமக்கு குறைஞ்சது ஒரு 70 அப்படிங்கும்போது டபுள் 1.5 மடங்கு நமக்கு அதிகம் வைக்கும்போது, ஒரு 70 பிளஸ் ஒரு 3.5 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 100ல இருந்து 120 பிப்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட டார்கெட் பிரைஸா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 26ல இருந்து ஸ்விங் ஹையா 26,700 ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 170 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோல நமக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்திருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் 170 பிப்ஸ் 160 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் குடுத்திருக்கு. ஸோ டார்கெட் பிரைஸ் டிபி வந்து 160 பிப்ஸ். ஸோ அப்போ நம்ம ரிஸ்க் ரேஷியோ என்ன எடுத்திருக்கோம்? 1:2 ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நல்ல ஒரு என்ட்ரி தான். ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:2க்கு மேலேயே இருக்கு. ஏன்னா லாஸ் ஆன 7 ப்ராஃபிட் வரும்போது நமக்கு வந்து 2.5 வரைக்கும் இருக்கு. ஸோ 1:2.5 வரைக்கும் நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிளியரா ஒரு பை கால் எடுக்கணும். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால பை கால் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். முதல் விஷயம் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ரெட்ட கிராஸ் பண்ணணும். 2வது வந்து ஸ்டோக்காஸ்டிக் வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கணும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். ஸோ ஜிபிஎஸ் வந்து ஓவரால் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து ஒரு பை கால் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு அழகா நமக்கு 26.91 அப்படிங்கிற ஒரு பை கால் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 26,500 நமக்கு வந்து 50 பிளஸ் பிப்ஸ் ப்ராஃபிட்ல. அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 50 பிப்ஸ் ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு, அகைன் இன்னும் ப்ராஃபிட் ரன்னிங் ஜோன்லயே தான் இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பை கால் எடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால பை கால் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு.
ஸோ அடுத்தபடியா செல்லையும் நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஸோ செல் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா பியரிஷ் ட்ரெண்ட். ஸோ லுக்கிங் ஃபார் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் when the stochastic rate is overbought zone 80+. அப்படி உல்டா எப்போ வந்து stochastic rate வந்து 80க்கு மேல இருக்குதோ அப்போ வந்து நம்ம கிளியரா ஒரு செல் கால் எடுக்கலாம். and then set stop loss above the short term moving average near swing high. நம்ம அதுல வந்து ஸ்விங் லோவை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சோம். இதுல வந்து ஸ்விங் ஹை அல்லது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வைக்க போறோம். ஸோ ஜிபிபி யூஸ்ட பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பை கால் எடுத்துட்டோம். அட் த சேம் டைம் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம எப்படி கால்ஸ் எடுத்திருப்போம் அப்படிங்கிறதையும் கிளியரா ஒரு ப்ரொஜெக்ஷனா போட்டு காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஜிபிபி யூஎஸ் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வந்து பை கால் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம எப்படி கால்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ டைமுக்கு வேரி ஆகி நம்மளோட ப்ராஃபிட்ஸும் சரி ஸ்டாப் லாஸும் சரி ரொம்பவே மாறும். ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கிளியரா எப்போ, அதாவது பிகினிங்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் மறந்துருச்சே, 1 செகண்ட் பார்த்துடலாம். எப்போ ப்ளூ கலர் லைன் வந்து ரெட்டை கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்போ வந்து பை கால் எடுத்திருந்தோம். ஸோ எப்போ ப்ளூ வந்து ரெட்டை பார்த்து கீழே பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ வந்து செல் கால் எடுக்கணும். ஸோ ஓவராலாக ப்ளூ வந்து கிராஸ் ஓவர் பண்ணணும், ப்ளூ வந்து மேலே இருந்து கீழே கிராஸ் ஓவர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ உதாரணத்துக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதாவது எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல கிராஸ் அவுட் ஆகிருக்கு. பட் நமக்கு வந்து ஸ்டோக்காஸ்டிக் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அகெயின் இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு, நமக்கு இங்கேயும் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உதாரணத்துக்கு, ஸோ இது லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்து ப்ரீவியஸ் சார்ட்ஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக அக்டோபர் 2023 வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. செல் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக முதல்ல எடுத்தது வந்து ராங்காக எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட்டு வந்து ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது மூவிங் ஆவரேஜ் 50 வந்து மூவிங் ஆவரேஜ் 100க்கு கீழே கிராஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சேம் இந்த கிராஸ் ஓவர் ஆன ரீஜியன் டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்டோக்காஸ்டிக் வந்து ஓவர் பாட் ஆயிருக்கு. ஓவர் பாட் அப்படின்னா அந்த அசட் வந்து ஒரு ஹையாகவே போயிடுச்சு. ஒரு ஹை போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து மார்க்கெட் செல் தான் ஆகும். ஸோ ஸ்டோக்காஸ்டிக் வந்து ஓவர் பாட். ஸோ ஓவர் பாட் 80க்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு செல் தான் ஆகும், செல் ட்ரெண்ட். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ப்ளூ லைன் வந்து கிராஸ் ரெட். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நமக்கு ட்ரெண்டுமே வந்து ஒரு 1 hour வந்து ஒரு செல் ட்ரெண்டு ப்ளஸ் நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸ்டோக்காஸ்டிக் ரேட்டும் நமக்கு வந்து நல்லாவே ஓவர் பாட் ஆனதுனால ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் ப்ரைஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கிளியராக ஒரு செல் கால் எடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல் கால் எடுத்துருக்கணும். ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21,900 21,200 ஆல்மோஸ்ட் நமக்கு 20 பிப்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல் கால் எடுக்கலாம். அதோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ஷார்ட், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட் எடுக்கலாம், ஒரு செல் கால் எடுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்விங் லோ அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,180 அப்படிங்கிற நம்ம டார்கெட் ப்ரைஸ். ஸ்விங் ஹையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,225 மேபி கொஞ்சம் லிக்விடிட்டி கண்டெய்னர் அப்படிங்கிறதால மேலே வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பார்த்து வச்சுக்கலாம். 22,500 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அதோட ஸ்விங் லோவான இங்கே ப்ரீவியஸாக பார்க்கணும். ப்ரீவியஸாக பார்க்கும்போது நம்மளோட ஸ்விங் லோ வந்து 21,064 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்விங் லோ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செல் கால் எடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு செல் கால் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 22,014 செல் கால் எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக பாருங்கள் நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்விங் லோவாக இருக்கிற ரீஜன் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 22லேருந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 100 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து 100 + பிப்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம்.
அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஹை பாருங்க நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் குடுத்துட்டு, அந்த ஸ்விங் லோ வந்து டச் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கு. ஸோ, அப்ப நம்ம டார்கெட் பிரைஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸ்டாப் லாஸ் பிரைஸ் எங்க வச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ஸ்விங் இங்கேருந்து பாருங்க 21லேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 50 பிப்ஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா இருக்கு. ஸோ, ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து வெறும் 50 பிப்ஸ் தான் இருக்கு. -50 பிப்ஸ். ஸோ, ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே தெளிவா 1:2 அப்படிங்கிறதுல ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ, ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து 1:2. அதாவது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா $2 லாஸ் ஆச்சு அப்படின்னா $1. ஸோ இதுவே நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா நல்லாவே செட்டப் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த ரீசன்னால பை எடுக்கணும், எங்கெங்க செல் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டீட்டெயில்டா உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுல உங்களுக்கு ட்ரேடிங்ல டவுட்ஸ் இருக்கு. எது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எப்பனாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி குடுக்குறதுக்கு தயாரா இருக்கேன். அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும், ட்ரேடிங் அனலைசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விபிஎச்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காப்பி ரீடிங் சர்வீசஸ் வச்சிருக்கோம். அதுலயும் நீங்க வந்து மறக்காம ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பேசிவா சிறுக சிறுக நீங்க ஒரு லாங் டேர்மா ஏர்னிங் பண்ணலாம். அண்ட் தென் இன்னும் நம்மளோட ஸ்லைட் முடியல. ஸோ ஃபைனலா வந்து ஒரு கிளியர் டேபிள் காலமா குடுத்துருக்கேன். ஸோ ட்ரெண்ட்ல வந்து ஒரு 50லிருந்து 50க்கு 100 வந்து கிராஸ் ஓவர் பண்ணும்போது பை எடுக்கலாம். அதே இது 50 வந்து 100க்கு கீழ போச்சு அப்படின்னா செல் எடுக்கணும். ஓவர் சோல்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளியரா ஒரு பை எடுக்கலாம். அண்ட் தென் ஓவர் பாட் அப்படிங்கும்போது நம்ம செல் எடுத்துக்கணும். ஸோ க்ளோசிங் பிரைஸ் வந்து நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கல, அதுதான் வந்து நம்ம க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ் குறைஞ்சது 20 பிப்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நமக்கு 20 பிப்ஸ் அப்படிங்கிறது சூட்டபிள் ஆகாது. அண்ட் தென் டேக் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரேட் பண்ணணும். பட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே அழகா நமக்கு 1:2 ரேஷியோலயும் ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு லாங்கா பார்க்கும்போது நமக்கு ஒரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 1:2.5 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோல நமக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ப்ராஃபிட்டபிளா கை குடுத்திருக்கு. அண்ட் தென் இதோட லைவ் ட்ரேட்ஸ் அண்ட் தென் லைவ் சிக்னல்ஸ் எல்லாமே நம்மளோட அடுத்து வர வீடியோல வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நமக்கு அடுத்து குடுக்குற வீடியோஸ பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ எப்பனாலும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு நுணுக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லது உங்களோட நேக்கு போகும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து லாங் டேர்மா ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா ரிசல்ட்ஸ் குடுக்கும். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பேசிவா ஏர்ன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.